சான்சஸ் அதிகமா சிஎஸ்கே பக்கம் வந்து வரணும் அப்படின்னா நம்ம பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம மறுபடியும் இந்த திரிபாதி அதுக்கப்புறம் விஜய் சங்கரை நம்பறதை விட்டுட்டு இந்த மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஹிட்டர் 6 ஹிட்டிங் பவர் நம்ம கிட்ட இல்லங்கிறதுனால டுவெல் பிரேவிஸ் வருவார் உள்ள. ஏன்னா அவர் வந்து பேபி டிவிலியர்ஸ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வான்கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் சேப்பாக்கு நீங்க சொல்லலாம். ஏன்னா பால் அங்கேயே நின்று வரும். ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அவங்க எந்த பிட்ச் யூஸ் பண்றாங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரவுண்ட்ல 3 பிட்ச் இருக்கும். மைக்கேல் கிளார்க்கும் முரளி கார்த்திக்கும் போட்டி விக்கெட் எடுத்து 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சது ஆஸ்திரேலியா எதிராக டெஸ்ட் மேட்ச். சோ அப்படிப்பட்ட ட்ராக்ல நடந்துச்சுன்னா நாக்கர் போட்டி கலக்குவா. டெவான் கான்வேக்கு நீங்க லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தீங்க. அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. பட் நான் வந்து திரிபாதியை வைத்துக் கொள்வேன், நான் வந்து விஜய் சங்கரை வைத்துக். இதே பிரச்சனை மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. என்னன்னா ரோஹித் சர்மா வச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம். சோ ரோஹித் சர்மா நல்ல பிளேயர் தான். பட் இப்ப அவருடைய பெஸ்ட் இன்டென்ட்ல இல்லங்கிறதுனால அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் புடிவாதமா அவரை வச்சிருக்காங்க பிராண்ட் வேல்யூக்காக. ஹர்திக் பாண்டியாக்கு இன்னுமே ஒரு வீக்னஸ் இருக்கு. அவர் நல்ல ஃபயர் ஹிட்டிங் சூப்பரா பண்ணாலும் அவருக்கு ஒரு ஷார்ட் பால பேச குறைச்சு போட்டா அவுட் ஆறாது. நீங்க சூரியகுமார் யாதவ் மட்டும் ஒரு பிளானோட போனீங்கன்னா அவங்க டீமை டிஸ்மேண்டில் பண்ணிட முடியுது. சோ மும்பை இந்தியன்ஸை வான்கடையில தோக்கடிக்க முடியும். ஆனா நம்ம பேட்டிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா கஷ்டம். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா திடீர்னு பேட்டிங்கை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா நீங்க பாத்தீங்க 205 ரன் அடிச்சாங்க. பட் நம்மளுடைய போலர்ஸ் கட்ல வைப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா செம ஃபார்ம்ல இருக்காரு காம்போஜ். பத்தீரானா மட்டும் இல்லாம நீங்க போலிங் அட்டாக்கோட போனீங்கன்னா அவங்கள செமையா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கூட நமக்கு அட்வான்டேஜ் தான். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா என்ன நடக்குங்கிறது இறைவனே அறிவான். பேட்டிங்கோட வணக்கம் சார். வணக்கம் சார், சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச் பத்தி தான் பேச போறோம். மும்பை இப்போ ரொம்ப நல்ல ஃபார்ம்லயே இருக்காங்க. 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நல்ல டஃப்பான ஃபைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு பெரிய டஃப் ஃபைட்டா இருக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போலிங் அவங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு நீங்க கேட்கலாம் சார், 200+ போறாங்க, 205 ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க போலிங் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இப்ப இருக்கிற டோர்னமெண்ட்ல ஒரு சில டீம்ஸை இந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்றதுங்கிறதே சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு கரண் சர்மா கூப்பிடுறாங்க. கரண் சர்மா நல்ல போலிங் போறாரு. ஆனா கரண் சர்மா விட்டுட்டு மேபி அந்த 3 விக்கெட் எடுத்தாரு. பட் அவங்களுக்கு பதிலா மேபி கரண் சர்மாவுக்கு பதிலா நீங்க விக்னேஷ் புதூரே யூஸ் பண்ணீங்கன்னா கூட நல்ல போலிங் போடக்கூடிய அபிலிட்டி இருக்கு. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போலிங் கொடுக்குறாங்க. அண்ட் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே ட்ரெண்ட் போல்டா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும் நல்லா போடுறாங்க. பும்ரா இன்னும் ஃபுல் ஃபார்ம் வரல. ஏன்னா அவர் வந்து இந்தியன் டீமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தன்னை கட்டுப்படுத்தி விளையாடிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் அவருடைய பெஸ்ட் லைன் லென்ஸ் அவர் போட ஆரம்பிக்கல டியூ டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ். பட் அதையும் மீறி வந்து அவரும் நல்ல ஃபார்ம் பண்ணிட்டாரு. சஹரும் போடுவார் அப்படின்னா நமக்கு இருக்கிற பேட்டிங் லைனப்ல கொஞ்சம் இட் வில் பி சேலஞ்சிங். பட் திருப்பி சொல்றேன், ஷேக் ரஷீத் வான்கடையில் விளையாட போறாரு. கண்டிப்பா நாளைக்கு ஒரு 50 போடுவார் நான் நம்புறேன். சோ சான்சஸ் அதிகமா சிஎஸ்கே பக்கம் வந்து வரணும் அப்படின்னா நம்ம பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம மறுபடியும் இந்த திரிபாதி அதுக்கப்புறம் விஜய் சங்கரை நம்பறதை விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் நாளைக்கு there is a high chance that we might get டுவெல் பிரேவிஸ் into team. அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் டுவெல் பிரேவிஸ் வரணும்னா நம்ம ஒரு ஃபாரினரை காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ண வேண்டிய காம்ப்ரமைஸ் பத்தீரானாவா பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு பதிலா நீங்க நாகர்கோட்டி உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா போலிங் நல்லா பேலன்ஸ் ஆயிடும். அதே மாதிரி நீங்க வந்து திரிபாதிக்கு பதிலா டுவெல் பிரேவிஸ், பத்தீரானுக்கு பதிலா நாகர்கோட்டி, இவருக்கு பதிலா விஜய் சங்கருக்கு பதிலா நீங்க யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ், அது வந்து என்ன சொல்றது, அது வந்து வன்ஷியா கூட இருக்கலாம். சூப்பரா டீம் பேலன்ஸ் ஆகும். we at least have a little bit of chance. ஏன்னா நமக்கு போலிங் இப்பவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் பத்தீரானான்ற ஒரு எக்ஸ்பென்சிவ் பர்சனை தவிர ஐ வில் பிலீவ் ஆன் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் ராதர் கோயிங் ஃபார் பத்தீரானா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவா போட்டதுனால அவர் கம்பேக் பண்ண முடியும். அண்ட் நாகர்கோட்டி உள்ள வந்தா பேலன்ஸ். சோ இஃப் வி வாண்ட் டு வின் மும்பை இந்தியன்ஸ் நமக்கு சான்ஸ் இருக்கு. இப்பவுமே நான் 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இன்னுமே திலக் வர்மாவை தவிர வேற யாருமே கண்டிப்பா ஃபயர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியல. அதை நாம கேபிட்டலைஸ் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் நாம பேட்டிங் ஆர்டர் மாத்தோம். பேட்டிங்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ருத்ராஜுக்கு பதிலு ட்ரெவன் பேரிஸ் வந்து உள்ள வராருன்னு சொல்லியிருக்காங்க. அவரு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரா சார்? இல்ல, ஆக்சுவலா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அதுல வந்து குர்ஜபித்னு ஒரு ஸ்பின்னர் இருந்தார், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார் இல்லையா, சாரி, அவருக்கு பதிலா தான் டுவெல் பிரேவிஸ் உள்ள வந்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ருத்ராஜுக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுஷ் மஹத்ரி வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு டுவெல் பிரேவிஸ்க்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால நடந்த அந்த ஒரு பிரீமியர் லீக்ல வந்து
he has played very well. கடைசி மேட்ச்ல வந்து 38 ரன் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 19 பால்லையோ. அங்க இருக்கிற மும்பை இந்தியன்ஸ்க்கான ஈக்குவலன் டீம்ல விளையாடி அடிச்சார். சோ அதே மாதிரி அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டும் 180 பிளஸ்ல இருக்கு. அதனால அவருக்கு தான் வந்து நமக்கு தேவை இந்த மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஹிட்டர், 6 ஹிட்டிங் பவர் நம்ம கிட்ட இல்லங்கிறதுனால ஆயுஷ் மாத்ரேவும் நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்காரு. அவர் வந்து 191 அடிச்சிருக்காரு, 161 பால். ஐ மீன் 120 பால்ஸ்ல நல்லா ஹிட் பண்ணிருக்காரு. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல. பட் அதுக்கு இப்ப இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களான்னா ஐ சி a little bit with the mindset I know about CSK. பட் அகைன் திங்ஸ் கேன் சேஞ்ச். இப்ப நிறைய நல்ல மாற்றங்கள் வந்துருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் டுவெல் வருவார் உள்ள. ஏன்னா அவர் வந்து ஏபி டிவிலியர்ஸ் சொல்றாங்க, அவருமே கவர் பண்றாங்க, அதனால பேபி ஏபின்னு சொல்றாங்க. சோ அவர் தான் வருவாருன்னு நானும் ஸ்ட்ராங்கா நம்புறேன். பட் அவர் யாருக்கு பதிலா வருவார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் ரச்சினை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா இஸ் கிவிங் a very good opening pair. லாஸ்ட் மேட்ச் தான் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. சோ அவர் நமக்கு வேணும். சரி, அப்ப நீங்க யாரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 100 மத காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நிறைய மேட்சஸ்ல நம்ம குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்பின்னர் அதுவும் நம்ம ஆல்ரெடி அஸ்வின் வர உட்கார வைக்கிறோம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ரச்சின் ரவீந்திரா ஓவரே கொடுக்க மாட்டோம், குழந்தைத்தனமா பிடிவாதம் பண்றோம். மும்பை இந்தியன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா வந்து இவருக்கு ஓவர் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாங்க குரூஷியல் மூமெண்ட்ல. ஓகேங்களா, நான் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தேன். நீங்க விக்னேஷ் புத்தூர் ஆக்சுவலா இந்த மேட்ச் நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஒரு டிவி சேனல்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இஃப் எஸ்ஆர்எச் பேட்ஸ் ஃபர்ஸ்ட் வான்கடே ஸ்டேடியம்ல கண்டிப்பா அவங்க தோத்துருவாங்கன்னு சொன்ன மாதிரியே தோத்தாங்க. ஆனா எனக்கே என்ன சர்ப்ரைஸ்னா நான் கரண் சமாக் பால விக்னேஷ் புத்தூர் யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது வில்ஜாக்ஸ் வச்சு 3 விக்கெட் எடுத்தாங்க. வேணாம், ஆனா நாம வந்து யாரையும் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ண மாட்டோம், குழந்தை மாதிரி புரியாத பண்ணி ரச்சிந்திரன் வந்து ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறோம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க 100ஐயும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஜம்மி ஓவர்ட்ட நீங்க கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. தோ ஹி இஸ் எக்ஸ்பென்சிவ், இன்னும் கரெக்டான அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தொடர்ச்சியா கொடுக்கல. அண்ட் ஹி கேன் டெஃபினெட்லி ஜம்மி ஓவர்டன், நாட் ஜம்மி ஓவர்டன், ஐம் சாரி, I think good bad ugly would affect it. So Jamie Overton வந்து he is definitely a very good replacement. I mean a very good positionல இருக்காரு டீம்ல. அப்ப நீங்க யார காம்ப்ரமைஸ் பண்ணணும்? ஏன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்க முடியும்னா தயவு செஞ்சு இந்த பத்தீரனாவை உட்காருங்க. ஏன்னா பத்தீரனா வந்து சும்மா கைய வேவ் பண்ணி பால் அப்படி வீசுறதை தவிர வேற ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இல்ல. இதை நான் பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரியே போன மேட்ச் லோ ஸ்கோரிங் கேம்ல கூட 45 ரன் கொடுத்தாரு. அவருடைய பெனல்டிமெண்ட் ஓவர்ல அவர் எவ்வளவு பழமா போட்டு கொடுத்தாரு ரிஷப் பந்துக்கு நீங்க பாருங்க. சோ அவரை வந்து அவருடைய பெனல்டிமெண்ட் அவருடைய 3வது ஓவர் நான் சொல்றேன். சோ தயவு செஞ்சு பத்தீரனா உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலா நாக்கர் கொட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி ட்ரை பிச்சஸ், அதாவது வான்கடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் இது நீங்க சொல்லலாம், சேப்பாக்கு நீங்க சொல்லலாம். ஏன்னா பால் அங்கேயே நின்று வரும். ஓகேங்களா, ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அவங்க எந்த பிச் யூஸ் பண்றாங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரவுண்ட்ல 3 பிச் இருக்கும், அதுல எந்த பிச் யூஸ் பண்றாங்கிறதையும் பார்க்கணும். ஒரு பிச்ல நீங்க மறந்துடக்கூடாது, மைக்கேல் கிளார்க்கும் முரளி கார்த்திக்கும் போட்டி விக்கெட் எடுத்து 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சது. ஆஸ்திரேலியா எதிராக டெஸ்ட் மேட்ச் நம்ம வந்து 92லயே அவங்களை ஆல் அவுட் பண்ணோம். சோ அப்படிப்பட்ட ஒரு பிச் அந்த ட்ராக் அவங்க எடுத்தாங்கன்னா ஐ திங்க் எல்எஸ்ஜிக்கு எதிரான, ஐ திங்க் இப்ப லேட்டஸ்டா எஸ்ஆர்சி எதிரான மேட்ச் அந்த ட்ராக்ல நடந்துச்சு. சோ அப்படிப்பட்ட ட்ராக்ல நடந்துச்சுன்னா நாக்கர் கொட்டி கலக்குவாப்ல. அதனால இந்த பத்திரனா உட்கார வச்சுட்டு ஜெமி ஓவர்டன் வச்சுக்கோங்க. இவரை என்ன சொல்றது, ஜெமி ஓவர்டன் இருக்கிற பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். பத்திரனாக்கு பதிலா நீங்க நாக்கர் கொட்டி எடுத்து வந்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஸ்பாட் காலி ஆகும். அந்த இடத்துல நீங்க ஐதர் டுவெல் கொண்டு வரலாம், நம்ம ஏபி மாதிரி இன்னொரு பிளேயர் கிடைப்பாங்க, டுவெல் பிரேவிஸ் கொண்டு வரலாம். ஆல்ரெடி மும்பைக்கு விளையாடி இருக்காரு சார், அவர் கண்டிப்பா கொண்டு வருவாங்க நானும் நினைக்கிறேன். நானும் அதுதான் நம்புறேன். ஏன்னா நல்லா விளையாடி இருக்காரு, நல்லா ஹிட் பண்ணிருக்காரு, 180 ஸ்ட்ரைக் ரேட் ஹிட் பண்ணிருக்காரு, 6வது பெஸ்ட் ஸ்கோரரா இருந்திருக்காரு. சோ அவ்வளவு நல்ல ஒரு அட்வான்டேஜ், ஒரு ரைட் ஹேண்டர், நமக்கு தேவையான ஹிட்டர். சோ அவரை கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இல்ல நான் பழம்பெருமை தான் பேசுவேன்னு சொன்னா அட்லீஸ்ட் டெவான் கான்வேயாவது கொண்டாங்க. டெவான் கான்வேக்கு நீங்க லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தீங்க, அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவரை இல்ல நான் ரச்சின் தான் ஓப்பனிங் போவேன்னா அந்த மனசை மாத்திட்டு டெவான் கான்வே ஓப்பனிங் ரச்சினை 1 டவுன் கூட வச்சுக்கலாம். சோ ஸ்டில் பத்திரானாக்கு பதிலா நீங்க டெவான் கான்வேவோ இல்லைன்னா டுவெல் பிரேவிஸோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா the team will have its balance. அண்ட் நாக்கர் கொட்டி கொண்டாந்தீங்கன்னா போலிங் செட்டில். ஏன்னா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா மும்பை வந்து பேட்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். எல்லாமே சூப்பரா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன், 8 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. நம்ம பேட்டிங்ல தான் ரொம்ப வீக்காவே இருக்கும் சிஎஸ்கேல. அதாவது அவங்களுடைய பெரிய பிரச்சனை வந்து நமக்கு பிராண்ட் நேம்னு நம்ம சில காம்ப்ரமைசஸ் பண்ற மாதிரி. அப்கோர்ஸ் நம்ம பிராண்ட் நேம்காக வந்து நான் சொல்ற காம்ப்ரமைஸ் சொல்றது ஓல்டு பிளேயர்ஸ் வச்சுக்கிறது, நாட் தோனி. நான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்றேன், தோனியை நாம வச்சிருக்கிறது தவறுன்னு இந்த சீசன்ல யாரும் பேசவே முடியாது. யாரும் சொல்ல நல்லா பேட்டிங் பண்றாரு, சூப்பரா கீப்பிங் பண்றாரு. ஜிதேஷ் சர்மாவோடையும் இவரோடையும் போட்டி போட்டுட்டு இருக்காரு கீப்பிங்ல. அவ்வளவு நல்லா கீப்பிங் பண்றாரு, நீங்க அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சோ த பாயிண்ட் கேஎல் ராகுலோட ஜிதேஷ் சர்மாவோட தான் போட்டி போட்டுட்டு இருக்காரு தன்னோட பெஸ்ட் கீப்பிங்ல. அவ்வளவு நல்லா கீப்பிங் இருக்காரு. அதனால நான் அவரை மீன் பண்ணல. பட் நான் வந்து திரிபாதி வைத்துக் கொள்வேன், நான் வந்து விஜயசங்கருக்கு நானே சப்போர்ட் பண்ண ஆரம்ப மேட்ச்ல. பட் இப்ப ப்ராப்ளம் அவர்கிட்ட என்னன்னா அவருடைய பாடியில அவருடைய
அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ட்ரிகரிங் பொசிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. இவ்வளவு தடவை கையை திருப்பி திருப்பி கொண்டு போறாரு. அவர் பேட்டிங் அந்த ஒரு ஷார்ட் பொசிஷனுக்கு வரதுக்குள்ள பால் அவர் தாண்டி போயிருக்கு. இதுதான் அவரோட பிரச்சனை. அண்ட் திரிபாதி கிளீனா தெரியுது பேட்டிங்ல கான்பிடன்ஸே இல்லை. இந்த மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ்லாம் அவர் பண்ணதே கிடையாது. அந்த இந்த படத்துல ஓகே படத்துல வந்து நம்ம சந்தானத்தை வச்சு கலாய்ப்பாங்களே, ஏய் உள்ள மாட்டிட்டு இருக்கிறேன் என் பிள்ளைய கூட ஒன்ன பார்த்தா தாண்டா பயமா இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்காரு. தேவையே இல்லாத பாடி லாங்குவேஜ். இதெல்லாம் அவருடைய பயத்தை காட்டுது. சோ நீங்க வந்து இவருக்கு எதிராக பார்த்த திரிபாதி இல்ல நம்ம கிட்ட. நீங்க வந்து ஒரு காலத்துல SRHக்கோ இல்லைன்னா வந்து KKRக்கோ விளையாடின திரிபாதி இப்ப இல்ல. அதனால நீங்க அதை விட்டுட்டு யூ ஹாவ் டு பிரிங் இன் யங் பிளேயர்ஸ் இன்டு பிளே. ஓகேங்களா? அதைத்தான் நான் மீன் பண்றேன். இதே பிரச்சனை மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. என்னன்னா ரோஹித் சர்மா வச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம். ஏன்னா ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து பாண்டியா கொண்டாந்தே போன சீசன்ல எவ்வளவு இல்லெஜிட்டிமேட்டா பிஹேவ் பண்ணாங்க நீங்க பாத்தீங்க ஆடியன்ஸ். புரியுதா உங்களுக்கு? எனக்குமே அந்த கோவம் இருந்துச்சு. ஏன்பா ஒரு வேர்ல்டு கப் தோத்தவனையும் 2023 வேர்ல்டு கப் தோத்தவனையும் இப்படி பண்ணுவியா அப்படின்னு எனக்கு ஒரு கோவம் இருந்துச்சு. பட் அதுக்காக வந்து ஒரு டாக் ஓடுறதை பார்த்து கத்தினா எல்லாம் வந்து மகா கேவலமா பிஹேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தே ஷோட் தேர் யூனிட்டி. தே ஆர் ஸ்டில் ஷோயிங் தேர் யூனிட்டி. ஆனா பிரச்சனை என்னன்னா அதையே ஒரு பிரஷரா எடுத்துட்டு ரோஹித் சர்மா டீம்ல வச்சிருக்காங்க, which is a bad call. நான் போன மேட்ச் பண்றாங்க டெஃபினெட்லி பிரதர். பட் அந்த இடத்துல நீங்க கிருஷ்ணான்னு ஒரு குட்டி பையன் இருக்கான், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், செமையா விளையாடி இருக்கான் கர்நாடகாக்காக. இதே மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக இதே மும்பைக்கு எதிராக 101 பால் 150 ரன் என்னவோ அடிச்சான் லோக்கல் கிரிக்கெட்ல, டொமஸ்டிக் கிரிக்கெட். அப்படி ஒரு நல்ல பிளேயர் நீங்க வச்சுக்கிட்டு why are you forcing ரோஹித் சர்மா? அவருக்கான இன்டென்ட்டே போன மேட்ச் 28 ரன் அடிச்சாரு. உடனே நான் வந்து அதே டிவி சேனல் நான் சொன்னேன், ரோஹித் சர்மா நீட்ஸ் a replacement now. அவருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம், அதாவது ரோஹித் சர்மா should be replaced now. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, அவரை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா 28 ரன் அடிச்சவனே உடனே எனக்கு என்னோட குரூப்ல மெசேஜ் பண்ணாங்க, பாத்தீங்களா ப்ரோ எங்க ரோஹித் சர்மா அடிக்கிறாரு, அடுத்த பால் அவுட். சோ பாயிண்ட் இஸ் he can be broken up. சோ ரோஹித் சர்மா நல்ல பிளேயர் தான். பட் இப்ப அவருடைய பெஸ்ட் இன்டென்ட்ல இல்லங்கிறதுனால அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் புடிவாதமா அவரை வச்சிருக்காங்க பிராண்ட் வேல்யூக்காக. இதை நாம கேபிட்டலைஸ் பண்ணணும். சோ ஒரு ஓபனர் சரிஞ்சிட்டாங்கனாலே டீம்ல கொஞ்சம் டவுன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா பாருங்க, ஹர்திக் பாண்டியாக்கு இன்னுமுமே ஒரு வீக்னஸ் இருக்கு. அவர் நல்ல ஃபயர் ஹிட்டிங் சூப்பரா பண்ணாலும் அவருக்கு ஒரு ஷார்ட் பால பேச குறைச்சி போட்டா அவுட் ஆறாரு. சோ அந்த ஒரு வீக்னஸை பயன்படுத்தி நீங்க சூரியகுமார் யாதவுக்கு மட்டும் ஒரு பிளானோட போனீங்கன்னா அவங்க டீமை டிஸ்மேண்டில் பண்ணிட முடியுது. சோ மும்பை இந்தியன்ஸை வேன்கடையில தோக்கடிக்க முடியும். ஆனா நம்ம பேட்டிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம மும்பை வின் பண்ணிருந்தோம், அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணோம். இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க சார்? பிரதர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சோம் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரானா, நமக்கு இவர் சூப்பரா விளையாடினார், ருத்ராஜ் கேக்வாட் சூப்பரா விளையாடினார், 26 பால் 53 ரன் அடிச்சார். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் ரச்சினுமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு, 65 ரைட். சோ அந்த ஸ்டார்ட் கிடைச்சதுனால தான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. போலிங்ல we did a good job, அது வந்து நான் மறுக்கவே மாட்டேன். சோ இப்பவும் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா பேட்டிங்ல we will have to fire, அதுதான் நான் சொல்றேன். சோ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போவோம். ஆல்ரெடி அவங்களை தோக்கடிச்சிருக்கோம். இந்த சீசன் மட்டும் இல்ல, கடந்த 4 சீசன் நம்ம மும்பை இந்தியன்ஸோட கம்பேர் பண்ணா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அவங்களுக்கு மேல தான் இருக்கு. அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட போவோம். அதுவும் போன மேட்ச் 2 டீமுமே ஜெயிச்சிருக்காங்க, மறந்துடாதீங்க. அவங்க நல்ல ஃபைட் பேக் கொடுத்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். சோ we will definitely go with good intent. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா திடீர்னு பேட்டிங்கை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா நீங்க பாத்தீங்க 205 ரன் அடிச்சாங்க, அப்படி அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளுடைய போலர்ஸ் கட்ல வைப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா செம ஃபார்ம்ல இருக்காரு இவரு நம்ம காம்போஜ். அந்த பிட்ச்ல போலிங் போட்டிருக்காரு, மறந்துடாதீங்க. காம்போஜ் அந்த பிட்ச்ல போலிங் போட்டிருக்காரு. So he will definitely make a big difference. ரோஹித் சர்மா விக்கெட் காம்போஜ் கையில இருக்க வாய்ப்பு இருக்கு. இது நீங்க ஹெட்லைன்ஸ்ல கூட போட்டுக்கோங்க. ரோஹித் சர்மாக்கு காம்போஜ் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கலீல் நாளைக்கு சூப்பர் கம்பேக் கொடுப்பாரு ஐ பிலீவ். ஜெமி ஓவர்டனை தயவு செஞ்சு டீம் விட்டு தூக்காதீங்க. பத்திரானா மட்டும் இல்லாம நீங்க போலிங் அட்டாக்கோட போனீங்கன்னா அவங்கள செமையா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கூட நமக்கு அட்வான்டேஜ் தான். பட் டிஃபெண்ட் பண்ண நம்ம தயாரா இருக்கணும், நாம ரன் அடிக்க தயாரா இருக்கணும். பேட்டிங்ல சேஞ்ச் 7 மேட்ச்ல நம்ம 2 தான் வின் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம 7 மேட்ச் வின் பண்ணாதான் பிளே ஆஃப்க்கே போக முடியும். அப்ப நமக்கு ரொம்ப டஃப்பான மேட்சா இருக்கும் இல்லையா சார்? மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் அதே பொசிஷன் தான் தலைவா. நீங்க இப்ப இருக்கிற அதாவது நீங்க அவங்க ஒரு மேட்ச் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிட்டாங்கிறதுனால ஒரு அப்பர் ஹேண்ட் நம்ம சொல்லிட முடியாது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு 3 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில அட்வான்டேஜ், ஒரு வகையில டிஸ்அட்வான்டேஜ். அதாவது மேல டாப் லெவல்ல இல்ல 5th 6th டாப் கூட விட்டுருங்க, இந்த 5th 6th பொசிஷன்ல கொஞ்சம் மேலே கீழே இறங்கி வரவங்க எல்லாருமே இந்த மேட்சை உத்து பாக்குறாங்க. ஏன்னா இவங்க 3 பேருக்குள்ள நான் கூட ஏதோ ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு பார்த்தேன், ஏதோ ஒரு படத்தோட டெம்ப்ளேட். அவங்க 3 பேர் போட்டி போட்டா ஒருத்த மட்டும் தான் வெளியே வர முடியும், மீதி 2 பேர் அவங்களே எலிமினேட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நான் சொல்றேன் SRH சேர்த்து. சோ எல்லாருக்குமே இனி வர எல்லா மேட்சுமே மஸ்ட் வின்னுங்கிற பொசிஷன்ல நமக்கு SRH ஓடய மேட்ச் இருக்கு. ஆனா அவங்க பிட்ச்ல ரைட்
சோ அதை மறந்துடாதீங்க. ம். எப்படி இருந்தாலும் அவங்க பிட்ச்ல நமக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஹைதராபாத் பிட்ச்ல நம்மளுடைய போலிங் சோதிக்கப்படும். இது வரைக்கும் நம்மளோட போலிங் நல்லா தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் 200+ கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் ஹைதராபாத்ல நம்மளுடைய போலிங் சோதிக்கப்படும். சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது மஸ்ட் வின் போகும்போது ரெண்டு டீமுக்குமே சேம் பிரஷர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்த டீம்ஸ் நம்ம 3 பேரை விட்டுருங்க, SRH, MI, CSK விட்டுருங்க. பஞ்சாப்ல வெறித்தனத்துல இருக்கான். அவங்க போட்ட போலிங் நீங்க பாத்தீங்க. அவங்களோட போலிங் நல்லா இல்ல. அதனால ஹைதராபாத்ல 200+ கண்டிப்பா ரெண்டு டீமும் ஸ்கோர் பண்ணுவாங்க நான் சொன்னேன். சொன்ன மாதிரி 16 ஓவர்லயே 200 அடிச்சு முடிச்சாங்க SRH. ஆனா அதே டீம் அவங்களுடைய பிச்சில் ஒரு மேட்ச் விளையாடும் போது ஆப்பனண்ட கதிகளாம் அடிச்சு எப்படி 100 டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்க. 111. சோ போலிங்லயே அவங்க ஒரு நல்ல ஒரு போலர் பிராட்லெட் நினைக்கிறேன் அவர் உள்ள கொண்டாந்ததுக்கு அப்புறம் செம ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி டீம்லாம் இருக்கும் பொழுது எவ்ரி மேட்ச் இஸ் மஸ்ட் ஈவன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அதனால ரெண்டு பேரும் ஒரே தராசுல தான் இருக்கும். அந்த பிரஷர் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தான். பட் அவங்க பேட்டிங்ல அப்பப்ப ப்ரூவ் பண்றாங்க. நம்ம பேட்டிங்ல ரொம்ப டிமினிஷ் ஆயிருக்கு. சோ அந்த இடத்த நம்ம கரெக்ட். ஓகே சார், யார் வின் பண்ணுவோம்னு பாப்போம். ரொம்ப நன்றி சார். ஐ பெட் ஆன் CSK provided மும்பை இந்தியன்ஸ் நல்லா பேட்டிங் பண்ணி, மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நம்ம வந்து பத்திரனா இல்லாம போனோம்னா நான் கிளியர்லி ஐ ப்ரெடிக்ட் CSK should win the match. CSK ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா என்ன நடக்குங்கிறது இறைவனே அறிவான். பேட்டிங்கோட வீக்கர். MI ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா CSKக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரொவைடட் பத்திரனா இல்லாம நீங்க போனா. ஒருவேளை இந்த மேட்ச் பத்திரனா சூப்பரா விக்கெட் எடுத்தாரு. இப்ப என்ன சொல்றேன்னா அப்பவும் அடுத்த மேட்ச் நான் சொல்லுவேன் இந்த மேட்ச் விக்கெட் எடுத்தா அடுத்த மேட்ச் தூக்குங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட டெக்னிக் இல்ல. சோ லெட் us see what happens. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி பிரதர். Satyabama Institute of Science and Technology, admissions open. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.